சுத்தி பாருங்க, ஃபுல்லா வீடு தான். 360 டிகிரி அப்படியே நம்ம சுத்தி பார்த்தா சுத்தி வீடு. எங்க தானே கேக்குறீங்க? திருநின்ற ஊர்ல ஒரு சூப்பரான சைட்டுங்க. இப்பதான் லான்ச் பண்ண போறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ரோடு ஒர்க் எல்லாம் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சைட்டு சுத்தி வீடுகளுக்கு மத்தியில திருநூர் ஜங்ஷன்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல ஒரு சூப்பரான சைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எப்படி ப்ரோ இந்த ஒரு சைட்டை கண்டுபிடிச்சீங்க? நம்ம சைட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். 100% நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். இது நம்ம டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். இல்ல, செகண்ட் டைம் மீட் பண்றோம். நம்ம தையூர் சைட்ல மீட் ஓகே, கண்டிப்பா. சோ உங்க நேம் சொல்லுங்க, கம்பெனி நேம் சொல்லுங்க ப்ரோ. சோ நம்ம கம்பெனி நேம் வந்து ஏஆர் என்டர்பிரைசஸ். அதோட ப்ரொப்ரைட்டர் எட்வின் பிரபு நான் தான். சூப்பர் சூப்பர் ப்ரோ. சோ நம்ம சைட்டோட லொகேஷன் எங்க ப்ரோ இருக்கு? இது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. சூப்பர். சோ இந்த சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா துவாரகா என்க்ளேவ். துவாரகா என்க்ளேவ் பேரே சூப்பரா இருக்குங்க. சோ சுத்தி வீடுகளுக்கு மத்தியில நம்ம சைட் எப்படி ப்ரோ இந்த ஒரு சைட்டை கண்டுபிடிச்சீங்க? நம்ம சைட் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா ஜெனரலா இப்ப லாஸ்டா ஒரு 3-4 சைட் போட்ட சைட்டும் எல்லாமே இப்படிதான் இருக்கும். சுத்தி வீடுகள் இருக்கு, நடுவுல தான் நம்ம போடுவோம். எதனாலனா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பையர், எனக்கு அந்த இடம் பிடிக்கணும். கண்டிப்பா ஒரு சுத்தி வீடு இருந்தா தான் நம்ம போய் அங்க போய் வீடு கட்டி இருக்க முடியும், எந்த பயமும் இல்லாம இருக்க முடியுன்றது. சோ நானும் ஒரு பையர் தானே, அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொமோட்டர். சோ நம்ம அந்த மாதிரி தான் இடமே தேடி வாங்கி நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். அதனால எல்லா சைட்லயுமே நம்மளுக்கு சுத்தி வீடு இருக்கும், உடனே வீடு கட்டி வர்ற மாதிரி தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து வீடுகள் எல்லாம் தாண்டி ஏதாவது எம்டி லேண்ட் இருக்கும், அங்க போயிட்டு தான் மேக்ஸிமம் லே அவுட் போடுவாங்க. இவங்க சுத்தி வீடுகள் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய இடம். எவ்வளவு ஏக்கர் ப்ரோ இது? வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 ஏக்கர் 19 சென்ட் லே அவுட். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2.5 ஏக்கர் லே அவுட் போட்டிருக்கோம். நம்ம எத்தனை பிளாட்ஸ் இருக்கு? இது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 ஃபேஸா பிரிச்சிருக்கோம். துவாரகா என்க்ளேவ் ஃபேஸ் 1, துவாரகா என்க்ளேவ் ஃபேஸ் 2 பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல 24 பிளாட்ஸ், சோ ஃபேஸ் 2ல 59 பிளாட், டோட்டலா 83 பிளாட் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் இடத்துல எக்ஸ்டென்ஷன் போகும். இப்போ நம்ம இந்த சைட்ல வந்து துவாரகா என்க்ளேவ்ல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம்னா எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, சோ நம்ம வந்து ஒரு இடத்தை எதுக்காக வாங்குவோம்? நம்ம சுத்தி வீடு இருக்கணும், அங்க வீடு கட்டி இருந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா சரிங்களா? சோ இருந்துட்டு இங்க இருந்து நம்மளுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், மார்க்கெட் இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் இருக்கணும், பேங்க் இருக்கணும், பஸ் ஸ்டாப் இருக்கணும். சோ வந்து பெரிய ஹைவே இருக்கணும், எல்லா பக்கம் கேளம்பாங்க, எல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகாம ஹைவே இருக்கணும். சோ எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. சோ அதனால இந்த இடத்தை தாராளமா வாங்கலாம். அதாவது எல்லாத்தையும் வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு கிலோமீட்டர்ல வந்து அக்சஸ் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 5 to 7 மினிட்ஸ் டிராவலிங் டைம் தான். அவ்வளவுதான் நான் சொல்றது. 7 நிமிஷம் டிராவலிங் டைம்ல போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு 1.5 கிலோமீட்டர். ஓகே. சோ 2 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் ஆயிடும். பஸ் ஸ்டாண்ட் ப்ரோ? பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்துல தான், மார்க்கெட்டும் பக்கத்துல தான், எல்லாமே பக்கத்துல தான். என்ன உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும். மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதே டிஸ்டன்ஸ். ஓகே. சோ அங்கதான் வரப்போகுது. சோ நான் அப்கமிங்ல நான் திரும்ப அடுத்த இதுல நம்ம சொல்லுவோம் நம்ம கண்டினியூவா. சோ அப்ரிசியேஷன் நிறைய இருக்கு. சோ அதனால நீங்க தாராளமா இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா வீடுங்க இருக்கும். ஏன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜெனரலா ஒரு சைட் அப்படின்னா எல்லாருமே எங்கேயாவது ஒரு டொக்ல வந்து போட்டிருப்பாங்க. சோ நம்ம அங்க எப்படா வீடு வாங்கி தான் போட முடியும், ஒரு 5 வருஷம் கழிச்சு வீடு கட்ட முடியுன்ற மனநிலையில தான் வருவாங்க. ஆமா, அப்படி கிடையாது. நம்ம பிராண்டே அந்த எல்லாத்தையும் அழிக்கிறதா அந்த பிராண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தி வீடு இருக்க ஃபுல்லி சரௌண்டிங் ஃபுல்லா ரெசிடென்ஷியல் இருக்க ஏரியா தான் லே அவுட்டே போடுவோம். ஏஆர் என்டர்பிரைசஸ்னா உடனே இடம் வாங்கி உடனே வீடு கட்டலாம், நம்பி வரலாம். எந்த சைட்னாலும் அப்படிதான் இருக்கும். சோ இவ்வளவு வீடுகள் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி விட்டா கண்டிப்பா ரெண்டல் வரும்ல ப்ரோ? தாராளமா ரெண்டல் வரும். இப்ப நம்ம பசங்களே நிறைய பேர் ரெண்டலுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, பக்கத்துல அந்த ஒரு 4 ஏக்கர் 80 சென்ட் வீடுகள் இருக்கு பாத்தீங்களா? சோ அதுல நம்ம வீடும் கட்டி வித்தோம். 4 ஏக்கர் 80 சென்ட் இடம். சோ இந்த லேண்ட் ஒன்று தான் அதுவும் வாங்கணும். சோ அதை வித்தோம். நம்மளுக்கு அங்க ரெஃபரன்ஸே இருக்கு. நிறைய பேர் வாடகைக்கு வீடு கட்டிருக்காங்க, இடமும் கேட்டிருக்காங்க. எதனால சொன்னா, ஆல்மோஸ்ட் நான் இந்த பக்கம் வித்ததை வச்சு ரெஃபரன்ஸே எனக்கு ஒரு 26 பிளாட் இங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். ரோடு ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு. லான்ச் பண்றதுக்கே இன்னும் 10 நாள் 15 நாள் ஆகும். ஏன்னா இப்பதான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப தார் ஊத்தணும். சோ இப்ப ஸ்டாமோட ட்ரெயின் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்பதான் மெட்டல் வந்து இறங்கி எல்லாம் ரெடியா இருக்கு. பாருங்க அந்த ட்ரைனேஜ்க்கான அந்த இது எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. ஆமா, காம்பவுண்ட்லாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும், ஆர்ச் ஒர்க் இருக்கு. சோ கொஞ்சம் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கணும். 10 டேஸ்ல தார் ஊத்திரும், 10 நாளா தார் ஊத்தும். எல்லாமே ரெடியான பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 2nd வீக்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சூப்பர். ஏன்னா முடிச்சிருவோம். 10 டேஸ்ல ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ அதை மட்டும் ஸ்டாமோட ட்ரெயினை மட்டும் கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தார் ஊத்துறதுக்குலாம் மேக்ஸிமம் ஒரு 3-4 நாள்ல நம்ம ஊத்தி முடிச்சிருவோம். ஓகே ஓகே ப்ரோ. சோ கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்க ப்ரோ. கனெக்டிவிட்டினா இங்க இருந்து நம்ம வந்து ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கு நிறையவே இருக்கு. ஒன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல வந்து ஜஸ்ட் அவுட்டர் ரிங் ரோடு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அதுதான் பெரிய சென்னை டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ற. ஆமா, டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ற ஒரே ரோடு அதான். எல்லாருமே இந்த பக்கம் பிசி போயிட்டு இருக்காங்க. இங்க 3.5 கிலோமீட்டர்ல நம்ம ரீச் ஆயிரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து உங்களுக்கு பெரியபாளையம் போறதுக்கு ஒரு 400 அடி ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வேப்பம்பட்டு வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சோ அதுக்கப்புறம் கண்டினியூட்டி நம்ம இங்க இருந்து சென்ட் கிளாரட் ஸ்கூல் இருக்கு பாக்கம் போற ரோட்ல. இங்க இருந்து ஒரு 3
கிலோமீட்டர்ஸ் வரும். அதுல இருந்து ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு திருவெண்டூர் ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜங்ஷன். சோ ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்கு. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் திருவெண்டூர்ல இருக்கு. சோ அத கொஞ்சம் 3 தடவை நோட்டீஸ் கொடுத்தாங்க, இடிக்க போறாங்க. இடிச்சிட்டாங்கன்னா அந்த ரோடு பயங்கரமான ஒரு பிஸி ரோடு ஆயிரும். சோ அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா இன்னொரு ஆல்ரெடி ஒரு திருப்பதி பைபாஸும் போட்டு முடிச்சிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது வந்தனால இந்த பக்கம் ஈஸி ரீச். அதே மாதிரி இப்போ இன்னொரு ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து கரெக்டா சிடிஹெச் ரோட்ல இருந்து ஜஸ்ட் அதான் நான் சொன்னல அந்த 1.5 கிலோமீட்டர் தான். அது வந்து திருவள்ளூர் போற ஹைவே. ஆவடி, பட்டாபுரம், திருவெண்டூர், அப்புறம் வந்து வேப்பம்பட்டி, செவ்வாப்பட்டை, புட்லூர், திருவள்ளூர். இந்த ரோட்ல தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சைட்டுக்கு எந்த பக்கம் ரீச் அப்படின்னா திருவெண்டூர்ல வந்து நம்ம ஜங்ஷன்ல வந்து நின்னுட்டோம்னா ரைட் எடுத்தா பாக்கம் போவீங்க. ஸ்ட்ரைட்டா போனா திருவள்ளூர் போவாங்க. லெஃப்ட் போனீங்கன்னா பூந்தமல்லி போற ரோடு, திருமலிசி வழியா அந்த ரோடுக்கு வரணும் நம்ம சைடு. ஓகே ஓகே சரிங்களா. சோ எல்லாத்துக்கும் சென்டரா தான் ஜங்ஷன் பக்கத்துலயே இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் திருவெண்டூர் தான். ஆனா எல்லாருக்குமே தெரியும் ஜெனரலா திருவெண்டூர்ல பிளாட்னால எங்க பாக்கம் போற சைடா பெருமாள் கோயில் சைடான்னு கேட்பாங்க. நம்ம பெருமாள் கோயிலே போவோம். அதுக்கு முன்னாடியே இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ நம்ம இடம் வாங்குறோம் அப்படின்னா நியர்பை என்ன ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிடல் இருக்கு? ஆக்சுவலா இப்போ நம்ம வர போற ஸ்கூலையும் சொல்லிடுறேன், இப்ப இருக்க ஸ்கூலையும் சொல்லுங்க. இப்போ வர போற ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்க வேலை செய்யறாங்களா 5.5 ஏக்கர் டோட்டலா. அது வந்து சம்து சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி பெரம்பூர்ல இருக்கு. அவங்க ஒரு ஸ்கூல் ஒண்ணு கட்டுறாங்க. சோ அது வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. சோ இதுக்கு அப்புறம் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா இங்க வந்து ராஜாங்குப்பம் இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 80 ஏக்கர் வேலம்மாள் காலேஜுக்கு வாங்கியிருக்காங்க. அங்க காலேஜ் வரப்போகுது. இது வந்து அப்கமிங். இப்போ ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் 600 மீட்டர்ல ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. சோ ஒரு 1 கிலோமீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது. 800-900 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரேஸ் பார்க் அனௌன் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. சரிங்களா. இது இங்க ரொம்ப நியர்பைல இருக்கு ஸ்கூல். சோ அதை விட்டீங்கன்னா பிரிட்ஜ் தாண்டி போனீங்கன்னா ரவீந்திர பாரதி ஸ்கூல். இந்த வருஷம் தான் ஓப்பன். ஃபர்ஸ்ட் இதுவே இந்த வருஷம் தான் ஓப்பன் ஆகுது. அது இருக்கு. சோ இன்னும் சொல்லணும்னா ஜெயா ஸ்கூல் இருக்கு. வரிசையா சொல்லலாம் சொல்லிட்டு சென்ட் ஜான்ஸ் இருக்கு. சொல்லிக்கிட்டே போலாம். ஸ்கூல், காலேஜ் அதுதான் சொல்றேன். இங்க வந்து திருவெண்டூர்ல நின்று இந்த சரௌண்டிங்ல பார்த்தோம்னா 208 ஸ்கூல் காலேஜஸ். ஸ்கூல் காலேஜஸ்க்கு பிரச்சனையே கிடையாது. நீங்களே மேப்லயே செக் பண்ணலாம். உட்கார்ந்து தாராளமா செக் பண்ணலாம். இல்லன்னா நான் சொல்றேன் வந்து உட்கார்ந்து எழுதலாம். சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹாஸ்பிடல்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய இருக்கு. ஹாஸ்பிடல்ஸ்க்கு நிறைய ஹாஸ்பிடல் இருக்கு. 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிடல்ல கிட்டத்தட்ட 7 ஹாஸ்பிடல். சூப்பர். திருவெண்டூர் வர்றவங்க எதுக்குமே பயப்பட வேணாம். எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எதுக்காகவும் திருவெண்டூர் விட்டு வெளியில போக தேவையில்ல. சோ கோயம்பேடுல இருந்து பட்டாபுரம் டைட்டில் பார்க் கட்டியிருக்காங்கல்ல. ஆமா ப்ரோ. சோ அந்த டைட்டில் பார்க் வரைக்கும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஃபண்ட் ஒரு பேமெண்ட் அதுக்கு நிதி ஒதுக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஒதுக்கியாச்சு. ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அது வந்து நெம்லிச்சேரி ரவுண்ட் ஆன வரைக்கும் வருது. நம்ம சைடுல இருந்து 3.5 கிலோமீட்டர். அந்த ரவுண்ட் ஆன 3.5 கிலோமீட்டர் தான். அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷனுக்காக டைட்டில் பார்க்கும் வந்துருச்சு. அப்புறம் ஐடிஎம்ல வர்க் பண்றீங்கன்னா பிரச்சனையே இல்ல. தாராளமா உங்களுக்கு டைட்டில் பார்க் இருக்கு. சோ அதனால டெவலப்மென்ட் ஏகப்பட்ட டெவலப்மென்ட் இருக்கு. இங்க ஒரு இடம் வாங்கி இருக்குன்னா நிம்மதியா வந்து இருக்கலாம். பயம் இருக்காது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. சோ லொகேஷனும் வந்து சூப்பரா இருக்கு. சோ நம்ம சைடுல வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட்லாம் பிரிச்சிருக்கீங்க? மினிமம் வந்து 605 ஸ்கொயர் ஃபீட், 605 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ப்ரோ. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம்னா என்ன காஸ்ட் வரும்? 19 லட்சம் ரூபாய் இருந்தா நம்ம ஒரு பிளாட் வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளவு பே பண்றோம்? 15000 ரூபாய் கட்டற மாதிரி இருக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்குனானா 15000 ரூபாய் கட்டற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு தேவை? ஆக்சுவலா நம்ம சைடுல இனிஷியல் அமௌண்டே தேவையில்ல. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. 100% நம்ம லோன் வாங்கி கொடுக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 100% வாங்கி கொடுக்கலாம். இல்ல எனக்கு 75% போதுனாலும் நம்ம அதுக்கான பேங்க்ஸ் இருக்கு. இல்ல 90% வேணும் அப்படினாலும் பேங்க் இருக்கு. சோ அந்த மாதிரி அதனால அத பேஸ் பண்ணி இருக்கும் இஎம்ஐ. சோ மினிமம் 15000 கட்டற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வீடு கட்டி தரீங்களா? தாராளமா நம்ம கட்டிக்குறோம். எல்லா சைடுலயுமே நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம். ஓகே. ஒரு அதுக்கு என்ன காஸ்ட் வருது? இடம் வீடு சேர்த்து 37 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். உங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். வீடே கொடுத்துறலாம். சூப்பர். அதுக்கு இனிஷியல் பேமெண்ட் ப்ரோ ஒரு 5 lakhs இருந்தா 5 lakhs இருந்தா போதும். அதுக்கு மந்த்லி இஎம்ஐ அப்ராக்ஸிமேட் எவ்வளவு? 21 ல இருந்து 25 குள்ள வரும். அவ்வளவுதான். ஓகே. சோ அவ்வளவுதாங்க. 10 to 15000 ரூபாய் கட்ட முடிஞ்சா ஒரு இடம். கண்டிப்பா. அதுவே வந்து 20 ல இருந்து ஒரு 25000 ரூபாய் மேக்ஸிமம் கட்ட முடிஞ்சா உங்களுக்கு வந்து இடத்தோட வீடே வந்து நம்ம சைட்ல இருந்து வாங்கிடலாம். ஓகே ப்ரோ. இப்போ ஃபைனலா அமினிட்டிஸ் போயிடலாம். சைட்ல வந்து என்னென்ன அமினிட்டிஸ் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச், பிரம்மாண்டமான ஆர்ச். ஏன்னா நம்ம என்ட்ரன்ஸ்ல நிக்கிறனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வந்துரும். ஆமா. ஏன்னா இது வந்து ஃபேஸ் 1 என்ட்ரன்ஸ் இது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் துவாரகாமன் கே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டா பிரிச்சிருக்கோம். சோ அப்படின்னு சொல்லிருந்தேன். இது வந்து ஃபேஸ் 1 உள்ளது ஃபேஸ் 1. இது வந்து ஃபேஸ் 2. பேக் சைடுல உள்ளது ஃபேஸ் 2. சோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்ச்சோட ஆரம்பிச்சேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட், தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். சோ இது வந்து ரோட் சைஸே இங்க வந்து மினிமம் 24 சைஸ். ஓகே. மேக்ஸிமம் 40 வரை இருக்கு. 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு தான் நம்ம சைட்ல. சோ இந்த 18 அடி ரோடு, 20 அடி ரோடுன்ற கதையே நம்மகிட்ட இருக்காது. சோ தார் ரோடு போட்டு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் போட்டுருக்கோம். நம்ம சுத்தி அதெல்லாம் பக்காவா பெயிண்ட் அடிச்சு பண்ணிடுவோம். தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழை தண்ணி போறதுக்காக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோடு உங்களுக்கு பக்காவா மெயின்டைன் ஆகுறதுக்காக சைட்ல ரோடு வால் கட்டுறோம். சோ அதையும் பண்ணிடுறோம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சைட் எல்லா சைட்லயுமே இந்த ட்ரீ வைக்கிறத வந்து மறக்கவே மாட்டோம். சோ ரோட் சைடுல எல்லா பக்கமே வந்து எல்லா சைட்லயுமே அவனி ட்ரீஸ் வச்சு கொடுத்துருவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா சைட் நிறைய ப்ரோமோட்டர்ஸ் நீங்க வீடியோ போட்டுருப்பீங்க. என்னன்னா எல்லாருமே சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருவாங்க. ஆமா. அது கொஞ்சம் காஸ்ட் கம்மி. சோ அதோட முடிஞ்சிடும். ஆனா நான் அப்படி கிடையாது. எல்லாத்துலயும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. டைரக்டா நம்ம ஈபி கம்பமே இழுத்து அதுலயே நம்ம ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருவோம். ஏன்னா லைஃப் டைம் உங்களுக்கு
ஆமா, ஏன்னா அது கஸ்டமர் வந்து கம்பம் இழுத்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. சோ நம்ம அந்த சப்போர்ட்டிவா இருக்குன்றதுக்காக கம்பமே இழுத்து அதுலயே ஸ்டீல் எடுக்கணும் வந்துரும். சூப்பர் சூப்பர் ப்ரோ. சரிங்களா, அதனால பக்காவா உங்களுக்கு சைட் ரெடி ஆனதுக்கு வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு தான் ப்ராப்பரா ரெடி பண்ணுவோம். நீங்க ரோடு ஹைட்டே நீங்க பாத்துருப்பீங்க. நல்ல ஃபியூச்சர்ல வந்து மழை தண்ணி கூட தேங்காம இருக்கிறதுக்கு நல்ல ஹைட் ஏரியா மட்டும் தரமா இருக்கு ரோடு. எத்தனை பெரிய டாரஸ் வண்டி வந்தாலும் ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு தான் ரோடு நம்ம போட்டுருக்கோம். ஓகே ப்ரோ. சரிங்க, டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்கும் ப்ரோ. டாக்குமெண்ட்லாம் 75 இயர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம். நாங்களும் ஆல்ரெடி 4 அட்வொகேட் வச்சு செக் பண்ணி தான் நம்ம இந்த இடத்த வாங்கியிருக்கோம். நீங்க 100 அட்வொகேட் செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது வந்து டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல். ஏன்னா டைரக்ட்னு சொல்றேன்னா இதுல லோக்கல் பாடி அப்ரூவலும் இருக்கு. சோ அதுக்கு ரேரா வராது. இது நம்ம டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல் நம்பர் 171 178 ரேரா அப்ரூவல் வாங்கிக்கிறோம். சோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்ரூவல் இருக்குனாலே கண்டிப்பா பேங்க் லோன் இருக்கு. பேங்க் லோன் அப் டு 90% இருக்குன்னு இருக்காங்க. 100% பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பிரதர் வந்து ஃபுல் டீடைலும் நமக்காக வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ல பிரதர் நம்பர் தான் இருக்கும். உடனே கால் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பட்ஜெட் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ என்னடா இன்னும் பிரைஸே சொல்லி தானே யோசிக்கிறீங்க, பிரதர்ட்ட கேட்டலாம். ஓகே ப்ரோ, வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ்ல ப்ரோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? 3100 3100 ரூபாய் சதுர அடியோட விலை. 3100 ரூபாய். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நெகோசியேஷன் ஏதாவது இருக்கா? எந்த நெகோசியேஷன் இல்ல. அதாவது நம்ம சைட்டோட அப்ரிசியேஷன் வந்து பார்த்துட்டே வாங்கிக்கலாம். இந்த ரேட்டே ஆஃபர் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு நான் சொல்லியிருந்தேன், நம்ம திருவள்ளூர்ல இருந்து பெரியபாளையம் கடைப்பட்டிருக்கு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் வேப்பம்பட்டு செவ்வாப்பட்டியா 2500 ரூபாய் 3000 விற்கிறாங்க. நம்ம திருவண்ணூர் ஸ்டேஷன் பக்கத்துல, அதுவும் சிஎம்டி லிமிட், அங்கெல்லாம் டிடிசிபி அங்கே 2500 3000 பண்றாங்க. நான் ஸ்டேஷன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே 3100 தான் சொல்றேன். வந்தாங்க இல்ல ஏதாவது ஒரு நெகோசியேஷன், ஒரு சின்னதா நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். பட் இதுவே நல்ல ரேட், ஆஃபரான ரேட் தான். சோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னீங்கன்னா பெஸ்டா ஏதாவது பண்ணி கொடுத்து கண்டிப்பா பண்ணுவாங்க நமக்காக. இப்ப எப்படி சொன்னா கண்டிப்பா நமக்காக பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து கேளுங்க. சிலர் நம்ம யூடியூப்ல இருந்து சொல்லி வந்தாங்கன்னா, இப்ப மல்டிஸ்வால இருந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நெகோசியேஷன் இருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சோ ஓகே गाइस, இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி பிரதர்ட்ட பேசிடுங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.